ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் குயிக்காக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலைப்பானையில் தண்ணியெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு காலையில் நேரமாகவே வாசலெல்லாம் தொளிச்சிட்டேன். ஒலை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சோறு பொங்கி வெண்டைக்காய் சோறு தாங்க கிண்ட போகிறேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல வெயில். இது வந்து அதிகாலையில் எடுத்ததுனால உங்களுக்கு வெயில் அவ்வளோவா தெரியல. ஆனால் வெயில் வந்து சூப்பரான வெயிலுங்க. குளிர் செம்ம குளிர். வெயில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக குளிர் வந்து நல்லாயிருக்கும். பனிக்காலம் மாதிரி இப்போ வந்து இருக்குது. எனக்கு ரங்கோலி கோலம் தான் போட தெரியும். இந்த புள்ளி வச்ச கோலம், கம்பி கோலம் அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. சும்மா மனசில் தோணுததை அப்படியே கோலமாக போட்டுருவேன். கோலம் போடும்போதே பார்த்திங்கன்னா தரையில் காலே வைக்க முடியல. பயங்கர சில்லுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் மூணாரை சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் டிராஃபிக் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. ஏன்னா கூட்டம் வந்து நல்ல கூட்டம். டூரிஸ்டினுடைய வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பையனுக்கு ஸ்கூல் இருக்குங்க. மூணாறுலேருந்து நம்ம குண்டலடம், அதாவது நாங்கள் இருக்கக்கூடியது குண்டலடம். இந்த சைடு நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமாகவே கிளம்பி வந்துடுங்க. ஏன்னா டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலை வச்சுருந்தேன்னா ஒலை கோச்சிச்சு. சரி அரிசியை கழுவி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நாங்கள் முகம் கழுவுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அரிசியை கழுவி போட்டுட்டு வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி சோறோட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை கழுவிட்டு தொடச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில். வெண்டைக்காவும் சேர்த்து வதக்கிட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வெண்டைக்காய் போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் வதங்கும்போது அந்த பிசு பிசுன்னு ஆகாது. அதனால ஸ்டார்டிங்லேயே போட்டேன். இது கூடவே மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேங்க. பூண்டும் நமக்கு இங்கே கிடைக்குதா, அதனால் பூண்டு இஞ்சி எல்லாம் நறுக்கி நல்லா அரைச்சி ஒரு பாக்ஸில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேவைக்கு அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டுக்கலான்ட்டு. இப்போ இது கூடவே ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மல்லியில் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகும். இது சோறோடு விரவி தனியாக கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் வச்சு பையனுக்கு வந்து கொடுத்து விட்ருவேன். நெட்வொர்க் வந்து பயங்கர இஷ்யூங்க டேமில். அதனால தான் நேற்றுக்கெல்லாம் என்னால் வீடியோஸே போட முடியல. ஈவினிங் வீட்டுக்கு வரேன், ஒய்ஃபை ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ ரொம்ப இருக்குது. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.